ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம்? யார் பேசுனதுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்க போறோம்னா, பதிலடி கிடையாது, பதில் விளக்கம். கருத்து விளக்கம்னு எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய சேனல்ல என்னைக்கும் பார்த்தீங்கன்னா, பெண்களை பத்தி எந்த ஒரு மாதிரி விமர்சனமும் பண்ண மாட்டோம். அவங்க பேசுற எதுக்குமே நம்ம பதிலடி கொடுக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு முதல் முறையாக, அதுவும் பார்த்தீங்கன்னா, இது அவங்க தான் அந்த கட்சியோட முழு ஆளுமையா இருக்காங்க. கேப்டனுடைய மறைவுக்கு பின்னாடி. ஸோ அதனால யாரும் தெரியும், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க வந்து செய்தியாளர் சந்திப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஜய் அவர்களை பத்தி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பேசுறாங்க. நம்ம எல்லாரும் முன்னாடியுமே அதுக்கு தான் ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, மதுரையில மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் ஆணித்தரமா அழுத்தம் திருத்தமா அந்த இடத்துல பதிவு பண்ணாரு. அது வந்து ரொம்ப எமோஷனலா வேற பேசினாரு. சோ அதுக்கு தான் சீமான் வந்து பாத்தீங்கன்னா, எப்பா இவ்வளவு நாளா அதாவது விஜயகாந்த் அவர் உயிரோட இருக்கும்போது அவர் ஒரு அரசியல பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு எந்த வகையிலும் சப்போர்ட் பண்ணாத நீ, அவர் உடல் நலிவிச்சும் போது அவரை போய் நேர்ல பார்க்காத நீ வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அதுவும் முதல் மாநாட்டில் அவருடைய பெயரை உச்சரிக்காம, இன்னைக்கு இரண்டாவது மாநாட்டு மதுரையில் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேரை உச்சரிக்காம எல்லாமே அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ரொம்ப நக்கலா அதாவது விமர்சிச்சிருந்தார். இப்ப அது கூட போகட்டும். அதுக்கு நம்ம தக்க பதிலடியா நம்ம யாருனே கொடுத்திருக்கோம் சீமான் அவர்கள். ஆனா அதை இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதை ஆமோதிச்சு சகோதரர் சீமான் சொல்றது 100க்கு 100 உண்மை, இது உலகறிஞ்ச உண்மை, அதைத்தான் உண்மையை உறக்க சொல்லியிருக்காரு. அதாவது எங்களுக்குன்னே வந்து யாருனே பாத்தீங்கன்னா வாரிசுகள் இருக்கு, எங்க கட்சிக்கு கேப்டனுடைய வாரிசுகள் நாங்க இருக்கோம், எங்க கட்சியில் இவ்வளவு பேர் இருக்காங்க, அதை வந்து இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து போறதுக்கு நாங்க விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூச்சம் முன்வைறாங்க. சோ அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ யாருடைய இதை வந்து அவர் எடுத்துக்க பார்த்தாரு? அதாவது உங்களுக்கே புரியாதா? விஜயகாந்தோட ரசிகரை தான் பக்கம் இழுக்கணுங்கிற ஒரு நோக்கம் ஒன்றும் கிடையாது. நல்லா புரிஞ்சு அப்படி இருந்தா முதல் மாநாட்டிலே பாத்தீங்கன்னா அவருடைய பேர் சொல்லிருக்கலாம். விஜய் சீமான் சொல்ற மாதிரி அங்கெல்லாம் சொல்லல. ஏன்னா அவருக்குன்னே தனியா ஒரு ஃபேன் பாசம் இருக்காது, துண்டது அவரை நேசிக்கூடிய மக்கள் கோடி பேர் இருக்காங்க. விஜயகாந்த் அவருடைய ரசிகர்கள் தான் அவங்க இழுக்கணும் அப்படிலாம் நோக்கமே அவர் கிடையாது. ஆனா உங்களுக்கு தான் அந்த பயம் இருக்கு. எல்லா இடத்துலயுமே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அதாவது கேப்டன் மறைவுக்கு முன்னாடி கேப்டன் இடத்தை எங்க விஜய் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்குவாரோ, சோ நம்ம யாருமே வீக்கா இருக்கோம் கேப்டன் இல்லாம, சோ இந்த இடத்துல அவருக்கு போயிடக்கூடாதுங்கிறத உறுதிப்படுத்துற மாதிரி எல்லா இடத்துலயுமே ஒரு அணை மாதிரி போட்டுட்டே வாரீங்க. சோ உங்க சைடு வந்து நான் தவறு சொல்லல. ஏன்னா எல்லா உங்களுக்குன்னு தனிப்பட்ட கட்சி இருக்கு, உங்களுக்கு மகன்கள் இருக்காங்க. நீங்க உங்க அரசியல் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா நம்மளுக்கு ஒரு கட்சி இருக்கு. கேப்டனுடைய ஃபுல் பவர் அவருடைய கிரெடிட் அவர் பண்ண நல்லது எல்லாம் நமக்கு மட்டும் தான் கிடைக்கணும், வேற யாரும் போக கூடாதுன்னு நினைக்கிறல. தவறு சொல்ல முடியாது. எல்லா கட்சியிலும் அப்படிதான் நினைப்பாங்க. இதுல என்ன பிரேமலதா விஜயகாந்த் சொல்றதை நம்ம தவறு சொல்ல முடியும்? ஆனா நான் என்ன சொல்லிருக்கேன்னா, சீமான் சொன்னதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டு உண்மை சொன்னீங்கல்ல, அந்த இடம் தவறு. அதாவது இவ்வளவு நாளா விஜயகாந்த் அவர்லாம் பார்க்க வராம அவருக்கு சப்போர்ட் பண்ணாத விஜய் வரும்போது ஒரு கூச்ச நீங்க வந்து கட்டமைக்கீங்கல்ல, அதுக்கு தான் விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது விஜயகாந்த் அவர்கள் உயிரோட இருக்கும்போது, விஜயகாந்த் அரசியல் ஜெயிக்கும் போது விஜய் அவர்கள் நேரடியா வந்து ஜெயிச்சதுக்கு விஷ் பண்ணி நேர்ல வந்து பாடிட்டு போனார் விஜய் அவர்கள். அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேவா? உடல் நலிவிச்ச போது இதே பிரேமராஜா விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேரை விஜயகாந்த் அவர்களை பார்க்கறதுக்கு அனுமதிக்கல. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதுல ஒருத்தர் தான் விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் சைடுல இருந்து 2, 3 தடவை விஜயகாந்த் அவர்களை பார்க்கறதுக்கு அனுமதி கேட்டு அவங்க சைடுல இருந்து கொடுக்கப்படல. இதுதான் உண்மை. இதை வந்து ராதாரவி அவர்களே ஒரு இடத்துல இருக்காரு. நான் அவங்கள அதாவது விஜயகாந்த் ராதாரவி ரொம்ப க்ளோஸ். சோ அப்படி வந்து ராதாரவி அவருக்கே கொடுக்கப்படல. ஏன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டாரு. உடல்நலத்திலே கலந்து போயிட்டாங்க. அவங்க வந்து ஓப்பனா நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதை இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க யாரையும் வந்து அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறதுல முடிவு பண்ணி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரா இவங்களுடைய கட்டுப்பாட்டிலே வச்சிருந்தாங்க விஜயகாந்த் அவர்களை. புரியுதுங்களா? எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களை யாருமே பார்க்க விடாம சசிகலா அவர் ஒரு கட்டுப்பாட்டிலே வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி கேப்டன் அவர்களை டக்குன்னு வேற யாரும். ஏன்னா இப்போ விஜய் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் ஏன்னா அவங்க வந்து எப்படியும் அவருடன் பாதிக்கப்பட்டு இப்படி இறந்துரும் எல்லாருக்குமே தெரியும். சோ அப்படின்றதுல விஜய் அவர்களை பார்த்து விஜயகாந்தோடைய அந்த அனுதாபம் ஏதாவது ஒண்ணு விஜய்க்கு போயிடக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு நம்ம மகன்கள் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா வந்து பார்க்க கூடாதவங்களே அவங்க வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க, தவிர்த்துட்டாங்க. சோ ஒருத்தன் அனுமதி கொடுக்காம எப்படி வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் போய் பார்க்க முடியும்? நீங்களே நல்லா கேட்கணும். அதாவது விஜயகாந்த் அவர்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் நேரடியாக போய் விஷ் பண்றாரு. விஜயகாந்த் உடனடிச்சு அப்புறம் இவரும் பார்க்க ஆசைப்படுறாரு, கூடப்பல சில பேருக்கு மட்டும் தான் அனுமதி கொடுக்கப்பட்டது. அதனால ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும் தான் அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வரல. அதனால ரஜினிகாந்த் அரசியலோட பேன் வேற இதோட. ஆனா விஜய் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட அடுத்த தலைமுறை, ரஜினிகாந்துக்கு அடுத்த தலைமுறை. சோ விஜயோட அரசியல வருவாங்க கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. சோ விஜயகாந்த் அவருடைய அந்த ஃபாலோவர்ஸ் அந்த அவங்க ரேசி கூடியவங்க அப்படியே விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா போயிடக்கூடாது, சேர்ந்துடக்கூடாது. சோ அவருடைய கிரெடிட் அவர் பண்ண எல்லா நாளுமே பாத்தீங்கன்னா விஜய்க்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமா வந்து மீட் பண்ணவே விடல. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே விஜயகாந்தோட ரசிகர் பண்ண எல்லாமே விஜய் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் பார்க்க போல ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதனாலதான் பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் விஜயகாந்த் இறந்த உடனே எந்த ஒரு இதுலமா உடனே பார்க்க போனாரு விஜய் அவர்கள். வேற யாருக்கும் உடனே சடனா இருக்க முடியாது. எந்த ஒரு பாதம் எதுவுமே தேவையில்ல. விஜயகாந்த் அண்ணன் இறந்தா சொல்லி உடனே போனாரு. சோ போகும்போது அங்க தள்ளு மொழியாகப்பட்ட எல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க. ஏன்னா ரசிகர்களுக்கு தெரியாது இல்ல. சோ மெயின் மட்டத்துல என்ன நடக்கு, எப்ப இவ்வளவு நாளா அதாவது செந்தூரபாண்டிங்கிற படத்துல தூக்கி விட்டு இவ்வளவுக்குள்ள வளர விட்டு விஜயகாந்த் அவ்வளவுதான். சோ அப்படி இருக்கும்போது விஜயகாந்த் அவருக்கு ஏன் வந்து விஜய் அவர்கள் பார்க்க போகல, உடல்நிலை இவ்வளவுக்குள்ள பாதிக்கப்பட்டு ஏன் உடனே கூட போலன்னா உண்மையில அதான் பார்க்க அவங்க அனுமதி கொடுக்கல. உங்களை புரிஞ்சுக்கணும்.
சீமான மாதிரி ஆட்கள் இதெல்லாம் தெரியும், தெரிஞ்சு ஏன் பண்றாங்கன்னா அவங்களுடைய அரசியல் அதுதான். எனக்கு என்ன கேள்வினா, அதாவது சீமான சகோதரன் சொல்லி இந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கிற பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், சீமான் எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி பேசுறாருன்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா அது பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி மறந்துச்சுன்னு எனக்கு புரியல. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் முழுமையா ஒரு அரசியல்வாதியா இருக்கும்போது சீமான் அவர்கள் நல்ல கண்ணு கால் கட்ட மயிருக்கு சமமாடா விஜயகாந்த், அவனை தூக்கி பிடிக்கிங்க, ஒரு கூட்டணி அமைச்சர் அலைகிறானுங்க, ஏதோ பெரிய பிட்டர் காஸ்ட்ரோ அவன் வந்து விஜயகாந்த் வந்து புரட்சி பண்ண வராங்க, நீ புரட்சி பண்ண தெலுங்கால போய் பண்ணு, ஆந்திரால போய் பண்ணு, இங்க இடத்துக்கு வரன்னு சொல்லி அவ்வளவுக்குள்ள கேவலம் விமர்சிச்சவர் சீமான் அவர்கள். இன்னைக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் நிறைய இடங்கள் சொல்றாரு, விஜயகாந்த் நாங்க என்னைக்கு விமர்சிச்சோமா, அவர் வந்து ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போதே பெரிய ஆளுமையா வந்தவர், அவர் ஊழல் எதுக்கு அப்புறம் வந்தாரு, நாங்க அவரை விமர்சிக்கல. நல்லா சொல்லுவாயா இருந்தா எனக்கு இந்த சீமானை பார்க்கும்போது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அது எச்சத்தனமா இருக்கும். அதாவது எப்பவும் ஒரே நிலைப்பாடோட இருக்கணும். ரஜினிகாந்த் அப்படிதான். சீமானுக்கு என்ன பயன் கேட்டீங்கன்னா, அவருமே சினிமால இருந்து வந்தவர் தான், ஒரு டைரக்டரா தான் அறிமுகம் பண்றாரு. அவர் வந்து ஒரு அப்படியே தமிழன் சொல்லி அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பெரியாருடைய பேரன் சொல்லி பயங்கரமா ஊட்டி அதை அவர் பேசியே எனக்கு எச்சலா இருக்கு. சரி அப்படி விட்டுருந்தா அதுக்கப்புறம் பெரியார் போட்டு பிறந்தா தமிழ்னு சொல்லிட்டு வந்தாரு. நிறைய இது அவர் விடுவாரு, ஊட்டுவாரு. அந்த வீட்டுலதான் அவர் வந்து அப்படி வரும்போது அந்த சினிமா பிரபலம் யார் வந்து அவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைஞர் ஓட்டத்தான் இவர் பறிக்காரு சீமான் அந்த தமிழ்னு சொல்லி உணர்ச்சிப்பாங்க. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப அவங்களால பறிக்கப்படும் போது அவங்களாம் எதுக்குறது இப்படி எல்லாரும் ஏத்தாரு. விஜய் வரும்போது என்ன நினைச்சாருன்னா நம்ம கூட தம்பி சேர்ந்து வாருங்கிற ஆணித்தரமா நம்பிட்டு இருந்தாரு. ஆனா இவரே போட்டு பழப்பாருங்கிறது யாருக்கும் தெரியாது. ரீசெண்டா பிரகாஷ்ராஜ் ஒரு மேடையில சொல்லியிருக்காரு, விஜய் வந்து என்ன பண்ண போறாரு என்ன நினைக்கிறாரு அவரு மட்டும் தான் தெரியும். இப்ப லேட்டஸ்ட் நேரத்தை தான் பார்த்தேன். சோ அது உண்மை 100%. அது யாருமே கணிக்க முடியல அவரோட அரசியல. அதனால தம்பி நமக்கு எதிராக திரும்ப என்ன பண்ணு தெரியல, இவருக்கு திக்குமுக போயிட்டு அவருடைய அரசியல நிலவழிஞ்சு போச்சு. 2026 தேர்தலுக்கு அப்புறம் அவர் கட்சி என்னன்னு தெரியல. சோ அதனால பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை பாத்தீங்கன்னா பயங்கரம் எதிர்ப்பு முடிவு பண்ணிட்டாரு. சோ அதனால அதை பண்ணிட்டு இருக்கு, அதை விட்டுறலாம். ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா சீமானம் வந்து ரொம்ப நல்லவங்க போதே அவர் உண்மைதான் உறக்க சொல்றாரு, விஜய் அவர்கள் அப்படிதான் அப்படிங்கிறது கட்டமைக்கிறத பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப இதா இருக்கு. இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த மதுரை மாவட்டத்துல விஜயகாந்த் அவருடைய கட் அவுட்டை இங்க பெருசா வச்சிருவாங்களோ, சோ வச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முன்மொழிந்தாங்க அப்படின்னா இந்த விஜயகாந்தோடைய நம்முடைய தொண்டர்கள் எல்லாருமே அவர் பக்கம் போயிருவாங்கிற பயத்துலதான் ஆணித்தரமா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது விஜயகாந்தோடைய போட்டோவோ கட்டோட்டோ எங்கேயுமே வைக்க கூடாது எந்த கட்சியும். சோ வச்சாங்கன்னா அவங்க வந்து மானசீக குருன்னு சொல்லணும். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களை பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை பத்தி கேப்டன் மானசீக குருன்னு சொல்லிட்டாரு, அதனால நாங்க யூஸ் பண்ணோம். ஏன்னா இங்க ஒரு திருப்ப ஒரு கேள்வி வந்துச்சு, அப்ப நீங்க மட்டும் எம்ஜிஆர் வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் வந்து நாங்க மானசீக குருன்னு கேப்டன் வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சொல்லிட்டு அவங்க வச்சு விட்டோம், இல்லைன்னா வைக்க கூடாது அப்படின்னாங்க. சோ அதுக்கப்புறம் அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கட்டவுட் மாதிரி தோழர் துண்டல் வச்சிருந்தாங்க, எம்ஜிஆர் அண்ணாவை மட்டும் வச்சிருந்தாரு. ஆனா அங்க பேசும்போது எம்ஜிஆர் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தாப்புல விஜயகாந்த் அவர்ல மதுரை மண்ணில பண்ணிருக்காருல ஆணி திறமை பேசினாரு. சோ இப்ப இது சுத்தி நடக்கூடிய அரசியல் நீங்க எப்படி பாக்கணும்னா, அதாவது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் ஒவ்வொரு இடத்துலயும் தன்னுடைய கட்சியை வந்து வளர்த்துருக்கணும். அதுக்கு விஜய் ஒரு தடையா இருப்பாரு. விஜய் வந்து பாத்தீங்கன்னா பெரிய சக்தி அவங்க பாத்தீங்கன்னா விஜயகாந்த் பேரை பயன்படுத்தாம விஜயகாந்த் அவர்களை பத்தி சொல்லாம அவங்க தடுக்கிறாங்க. அதாவது விஜய் அவர்களுக்கு விஜயகாந்த் அவர்கள் பேரை பயன்படுத்தணும் அப்படிங்கிற எந்த நோக்கமும் கிடையாது. ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உளவியலாவே தன்னை வந்து சினிமா தூக்கி விட்டவர். சோ அவர் மேல ஒரு நல் மதிப்பு எப்பவுமே விஜய்க்கு இருக்கு. இப்ப சீமான் மாதிரி ஆட்கள் அரசியலுக்காக மாத்தி மாத்தி பேசக்கூடியவங்க ஒரு நாள் தூக்கி பிடிப்பாங்க. ஆனா விஜய் அப்படி கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் ஒரு அண்ணனா எப்பவும் பாக்குறாரு, எப்பவும் போல என்னுடைய அண்ணன்ங்கிறாரு. அதுல எந்த இடத்துல அவர் மாறல. இப்போ சொல்றாங்க, அதாவது அவர் அரசியல் வந்து பாத்தீங்கன்னா நான் கூட சப்போர்ட் பண்ணேன், பிரச்சாரம் பண்ண போனேன், விஜய் நீங்க எப்ப போனேன்ட்டு. அதாவது விஜயகாந்த் அவர் லெவலுக்கு அப்போ பாத்தீங்கன்னா விஜயோட அடுத்த தலைமுறை விஜய் அவர்கள். விஜயகாந்த் அவருக்கு அவங்கள ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. சோ அவங்க போயிட்டு இவங்க போயிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அப்படிங்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாம இப்ப எப்படி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு இதா யோசிக்கிறாங்களோ, கேப்டனுடைய எல்லா கிரெடிட் நமக்கு மட்டும் தான் கிடைக்கும் நினைக்கிறாங்களோ, அதே மாதிரி விஜய் அவர்களும் அவருக்கே பாத்தீங்கன்னா அவருடைய விஜய் மக்களுக்கு நடத்திட்டு வராரு. அவருக்கு ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அரசியல்ல வரணுங்கிற எண்ணம் முன்னாடியே இருந்திருக்கு. சோ அதனால தனிப்பட்ட ஒரு அரசியலுக்கு நம்ம ஏன் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ விஜயகாந்த் அவர்களும் அவங்க வந்து விரும்பல, அவன் தம்பிங்கிற சாட்டில் அவரும் பாக்காரு, இவரு அண்ணன் சாட்டில் அவர் என்ன பண்றாரு பாத்துட்டு இருக்காரு. அப்போதைக்கு நிலைமை தான். அவர் இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு வர்றதா இருக்கு. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில விஜயகாந்த் போய் விஜய் போய் உதவல, விஜய் போய் சப்போர்ட் பண்ணல, பார்க்க போல இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொய்யான ஒரு இது. விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் எப்பவும் போல ஒரு அண்ணன் தான், அவர் அதான் பாக்காரு. சோ இதுல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு இதை இது பண்றாங்க கட்டமைக்கான்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் மாதிரி தான். சீமானவர்கள் ஆரம்பத்தில் அரசியல் ஆரம்பிச்சு வரும்போது எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு தலைவர்கிற அந்த சாதனையே பார்க்க மாட்டாரு. என் தம்பி வரான், என் தம்பி எனக்கு அட்டல வந்தவன், அவனுக்கு முன்னாடி பல டிகிரியை முடிச்சிட்டேன், பல இடங்களை பாத்தீங்கன்னா புரோட்டான சந்திச்சிட்டேன், எனக்கு பெரிய பெரிய தான் தெரியும், அவன் வந்து இப்பதான் நான் சின்ன பையன் அப்படிங்கிற மாதிரி தம்பி தம்பி மட்டம் தட்டே இருப்பாரு. அதுதான் முதல் மட்டம் வச்சு பிறந்தாரு. அதாவது எக்ஸ்ட்ரா லக்கேஜா நாங்க வரல ப்ரோ அப்படின்னு போட்டு ஒரு இது பிறந்ததே சீமானுக்கு எதிராக. ஏன்னா வந்து ஒரு மட்டம் தட்டுறது இப்படிதான் வந்து பக்கத்துல வச்சு ஒருத்தவங்க மட்டம் தட்டுறது, எதிராலே நான் வைக்கல அப்படின்ட்டு.
இப்ப அதுக்கு மீறி வந்து பாத்தீங்கன்னா போட்டு சண்டை போட்டு வந்துட்டு இருக்காரு. தம்பிக்கிறதான் போட்டு வந்துட்டு இருக்காரு. ஓகேவா? அதே மாதிரிதான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும், அதாவது அவர் அண்ணன் பார்த்தா நாங்க தம்பின்னு பாக்குறோம். எல்லா இடத்துலயும் நல்லா பாருங்க, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முன்னாடி ஆரம்பத்துல சீமான் பேசுற மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. நீங்க நல்லா தெரியும். அவர் சின்ன பையன். எனக்கு எப்படி சண்முக பாண்டியன் விஜயபிரபா அதே மாதிரி தான் விஜயும் சின்ன பையன். அவங்க நாங்க அப்ப இருந்தே பாத்துட்டு இருக்கோம் பல வருஷம். உங்களுக்கு வேணா இப்ப பெருசா விஜய் பெருசா ஏதாவது தெரியுது அரசு அப்புறம் எங்களுக்கு அப்படி எங்க வீடு பக்கத்து வீடு தான். அவர் நாங்க சின்ன பையனா எங்க வீட்டு அப்பயே அப்படின்னு ரொம்ப பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கும் தெரியும். அவரு இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டத்துக்கு ஒரு தலைவரா இருக்காரு, ஒரு கட்சி தலைவரா அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் எப்படின்னா சைக்கலாஜிக்கா எங்க லெவலுக்கு அவர்லாம் ஒரு அப்படி கிடையாதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு சுயன்மம் அடைஞ்சுக்கிறதா அப்படி ஒரு இது சகசம். நாங்க வந்து இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கறேன். எதுக்காக வந்து இப்போ யாரெல்லாம விஜயகாந்த் அவர்கள் எங்கேயாவது பயன்படுத்தினா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கோபம் வருது. விஜய் அவர்கள் பயன்படுத்தினா எங்க நம்மகிட்ட இருந்து நம்ம எல்லாமே அங்க போயிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சத்துலதான் திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு மத்ததுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதாவது இங்க இருந்து அங்க போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்களுக்கு ஒரு கட்சி இருக்குல்ல, அதனால யோசிக்கலாம். ஆனா விஜயகாந்த உடன் அழிவிச்சிருக்கும் போது விஜய் போய் பார்க்க போகல, அவர் நல்லா இருக்கும் போது போய் பார்க்கல, இப்ப மட்டும் தான் அவர் பேர சொல்றான்னு ஒரு கூச்சு முன் வரும்போது அதை வந்து பிரேமலதா விஜயகாந்த் ஆமோதிக்கும் போது அதை உலகறிஞ்ச உண்மைன்னு உறக்க சொல்லும் போதுதான் அது எப்படிங்க நீங்க அனுமதி கொடுத்தாதானே பார்க்க முடியும். அவர் தான் பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு இதுல இல்லையே. இப்போ விஜயகாந்த் நல்லா இருந்தாரு அப்படின்னா விஜயகாந்தே கனெக்ட் பண்ணி அவர் போய் மீட் பண்ணிடுவாரு, விஜயகாந்த் வாப்பா சொல்லிடுவாரு. ஏன்னா அப்படிதான் அவர் அரசியல் ஜெயிச்சது போது நேரா போய் ரிஸ்க் பண்ணாரு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உடல் நடிச்சு அவரை வந்து கண்ட்ரோல் ஃபுல்லா பண்ணதே பிரேமலதா விஜயகாந்த் அவ்வளவுதான். அவங்க சொன்னாதான் போய் பார்க்க முடியும். அப்படி நிலைமை இருக்கும்போது எப்படி விஜய் வந்து பார்க்கல இப்ப மட்டும் விஜய் பேர் சொல்றான்னு சொல்றது பாத்தீங்கன்னா நியாயமே கிடையாது. சோ என்னத்த சொல்ல. சோ இப்படிதான் அரசியல் போயிட்டு இருக்கு. சோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு, நீங்க என்ன மாதிரி நினைச்சீங்க, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த சீமான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி முன்னுக்கு பின்னு மிரண்டா பேசக்கூடியவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஏன் அவங்க சொல்றதுக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளவுக்குள்ள வந்து ஆணித்தரமா உலகம் சொல்றாங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்து என்னவா இருக்குங்கிறத நீங்க இந்த கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். பை.